வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம், அதில் 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சியும் சத்தியமும் பேதையை ஞானியுமாய் இருக்கிறது. அதில் 8வது வசனம் போட்டு பாருங்க. கர்த்தருக்கு நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளியுமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி இப்படி போனால் இங்கே பேர் என்ன பண்ணால் வேதக்காரங்க அப்படின்னு சொல்லி பேர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை சுமக்கிறவர்கள். ஆமாம், வேதத்தை நீங்கள் சுமந்தீங்கன்னா வேதம் உங்களை சுமக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அதிலே ஜீவன் இருக்கிறது. அதான் சொல்லப்படுறது. வேதம் என்ன பண்ண குறைவற்றும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்முடைய ஆவி ஆத்துமா நம்முடைய சரீரத்தில் 3 பகுதியாக பிரிக்கலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லி. இந்த ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் இருந்ததுங்களா ஆண்டுடைய வார்த்தை தாங்க. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் திறந்து சோதனை ஜெபித்திருப்பீங்க. ஆனால் வேதத்தை படிக்க மறந்திருப்பீங்க. இந்த காலை வேலை தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சங்கீதம் 19 அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, எடுத்து வாசிங்க. அந்த வேதம் சொல்லுது, உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அருமையான தேவ பிள்ளைகளை, எந்தெந்த காரியத்தில் உயிரற்று காணப்படுறீங்களா? சோதனை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உயிரடைந்து உயிரில்லாமல் கணக்கு நடக்குதோ, ஒருவேளை ஒன்றுமே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல பிரதர், என் வாழ்க்கை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை சோர்ந்து இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக பார்த்தீங்கன்னா எலும்பு, அதாவது எலும்புலேயும் உலர்ந்த எலும்பு. சோத்திரம் பாருங்கள், பள்ளத்தாக்கில் அது அங்கங்கே தனித்தனியாக கிடக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த எலும்பை பார்த்து என்ன பண்ணு, நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த எசேக்கியேல் சோதரா அந்த தீர்க்கதரிசி, ஆண்டவரே இது உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் இருக்கிறாரு. இது உயிரடையுமாப்பா? ஆண்டவர் நீரே அதை அறிவீர். எல்லாவற்றையும் கர்த்தர் தெரியும், அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கோங்க. குடும்பத்தின் நிலைமைகளை ஆண்டவர் நல்லா தெரியும். உங்கள் நிலைமை ஆண்டவர் நல்லா தெரியும். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைமை மற்றவங்களுக்கு தெரியுதா இல்லையோ, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுதா இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு உங்கள் நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அந்த எசேக்கியேலுக்கு 37 சொல்லப்படுவது போல கேட்குறான், உயிரடையுமா ஆண்டவரே? ஆமாப்பா உயிரடையும். அந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ணு, நீ பேசு. உன் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க. மலையை பார்த்து விசுவாசத்தை சொன்னீங்கன்னா அந்த மலை என்ன பண்ணு, உங்களை விட்டு பெயர்ந்து போகும். அருமையான பிள்ளைகளே, கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருக்கும் பொழுது கொஞ்சத்தில் சோதர் உண்மையாக அநேகத்தில் அதிகாரியம் ஆக்க என் தேவன் உன்னை வல்லமே தேவனாக இருக்கிறாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன பண்ணுது, இந்த வார்த்தை அவன் சொல்லும் பொழுது அந்த எலும்பெல்லாம் என்ன பண்ணுது, டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சேனையாய் நிற்கிறது என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். சோதர் ஆண்டவர் பார்க்குறாரு, நீங்கள் உலர்ந்த எலும்பை அவங்கள பார்க்காதீங்க, உலர்ந்து போன வாழ்க்கையை அவங்கள பார்க்காதீங்க. ஆண்டவருடைய பார்வை உங்களை எப்படி பார்க்குதுன்னா, உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்க, பெரிய சேனையாக பார்க்குறார், ஒரு யுத்த வீரனாக பார்க்குறார். கம்பீரமுள்ள என் மகன்னு பார்க்குறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். எதற்கு மட்டும் சொல்லுவான், தைரியமாக இருங்க. எந்த காரியம் உலர்ந்து போல கர்த்தர் உங்களை உயிரடைய பெறுகிற தேவன், உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உயிர்த்தெழுந்த வல்லமை, லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார் என்பதை மறந்துடாதீங்க. வசனம் சொல்லுது, அதிலே நீங்கள் சங்கீதம் 19 அதில் போட்டு பாருங்க. 19, 9, 10 வாசிங்க. சங்கீதம் 19, 9, 10 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்திரடும் மதுரமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆணுடைய வார்த்தை தேன் கெட்டு போகாது. தேன் நினைக்க நம்பினதுங்க, கெட்டு போகவே போகாது. சோதர சுத்தமானது, வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பங்கள் பிழைத்திருக்கும்.
ஆமாம், பிசாசு சொல்கிறான், கல்லை நீ என்ன பண்ணு அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் போராடி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எலியா சோர்ந்து போய் ஒரு சூரச்செடியில் அவன் படுத்துட்டு இருக்க பொழுது இறைச்சையும் ஆண்டவர் தண்ணியை கொடுத்து அவன் அதை சாப்பிட்டு எத்தனையோ மைல் தூரம் நடந்து போனான். ஆண்டவருக்கு உணவு நம்மளை பலனடைய செய்கிறது. அந்த உணவு தாங்க இந்த வேதங்க. அந்த உணவு தாங்க நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த உணவு தாங்க நம்மளை வாழ வைக்கிறது. இந்த உணவு தாங்க நம்மளை உயர்த்துறது. இந்த உணவு தாங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதா இருக்குது. நம்முடைய நிலைமைகளை சரியாக வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த தேவனுடைய வார்த்தை. அதில் கீழே போட்டு பாருங்க, சங்கீதம் 19 சோத்திரம் 11-12 சொல்லி பாருங்களேன், வாசிப்போமா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகள் கைகொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இது பாவம், இது செய்யக்கூடாது, ஆமாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அதை செய்யக்கூடாது, ஆமாம் நம்ம என்னென்னமோ இன்றைக்கி நாளில் ஆமாம் செய்வோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்வார், எப்பா நீ எனக்காக நீதியாக வரணும்ப்பா, எனக்காக நீ பரிசுத்தமாக வரணும்ப்பா, ஆமாம் நீ என்னுடைய மகனப்பா, நீ என்னப்பா இருள் இருக்க பிள்ளை கிடையாது, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடியது இந்த வேதம். உங்களை வெளிச்சத்துக்காக நித்தியத்துக்கு நேராக கொண்டு போகிற இந்த வேதம் உங்களை என்ன பண்ணுதான், பாவங்களுக்கு விலக்கி எந்தெந்த காரியத்தில் தவறு பண்ணிக்க ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்ம முடிவு உடைஞ்சிருக்கா இல்லை என்ன பண்ணுது சரியாக நம்மளை சரி பண்ணுகிறது தான் இந்த கண்ணாடி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுங்க, நம்மளை சரி செய்யக்கூடியது. திராட்சை செடியை ஆண்டவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்ணுறாங்க, அதை சுத்தப்படுத்துகிறா. ஆண்டவர் நம்மளை அநேக கனிகள் கொடுக்கும்படி, ஆண்டவருக்காக இன்னும் பிரயாசிக்கும்படி, அவன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறா. அதில் பார்த்தீங்கன்னா 3வது அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதில் சங்கீதம் 19:13 வாசிங்க பார்க்கலாம். துணிகரமான பாவங்களுக்கு முத அடியானை விலக்கியருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் துணிகரமான பாவம், ஆமாம் துணிகரமான பாவம். வேதத்தில் எத்தனையோ பேர் துணிகரமான பாவம் செஞ்சுருக்காங்க. சவுல், ஆமாம் குறுகிய போகக்கூடாது, அஞ்சானம் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் சவுல் பார்த்தீங்கன்னா வேதத்தை படிக்காமல், ஆண்டவர் வார்த்தை படிக்க நடக்காமல், கீழ்ப்படியாமல் அவன் குறிகாரியை தேடி போடுகிறான். துணிகரமான பாவம். ஆமாம் கர்த்தருக்கு வேதனை அநேக சொல்லப்படியும். ஆனாலும் அப்படிப்பட்ட பாவங்களை சொல்ல துணிகரமான பாவங்களுக்கு அடியானை விலக்கியரிடும். அப்படிப்பட்ட பாவத்தை நான் போகாதபடி ஆண்டவனை தடுத்து நிறுத்துகிற ஆண்டவர். ஆமாம் இது செய்யாதது பாவம். அந்த விபச்சார ஸ்திரீ கையும் காலுமாய் பிடிக்கப்பட்ட பொழுது ஆனால் இனி என்ன பண்ணாத, பாவம் செய்ய, இன்றைக்கு உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனி என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாத. ஆமாம் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி நம்மளை நித்தியத்தினராக கொண்டு போகிறது என்னுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பெரும் பாதைகளுக்கு நீங்களாக இருப்பேன் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாவம் என்ன பண்ணுமா, நம்ம அறிக்கை பண்ணி அது விடாமல் போயிடும். ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு சொல்லுவார், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகுப்பா, இது உனக்கு தகுதி கிடையாது, அதனால் என்ன பண்ணு, இது விற்றுன்னு சொல்லுவார் ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தகுதி உண்டு, ஆனாலும் தகுதி இராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த காரியங்களாக விலகி கொண்டிருப்பார். அந்த அப்படிப்பட்ட பாவத்தை என்ன பண்ண அது நம்ம ஆண்டு கொள்ளும். நம்மளை ஆண்டு கொள்வது ஆண்டவர் தான் நம்மளை ஆண்டு கொள்ளணுங்க. பாவம் நம்மளை ஆளக்கூடாதுங்க. பாவத்தின் சம்பளம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 14 போட்டிருக்கு பாருங்க. ஆமை 19:14 என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தில் தியானம் உள்ள சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இந்த வார்த்தை வார்த்தையால் தான் ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் அழகாக படைத்தார். வெளிச்சம் உண்டாக கிடது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமாம் இன்றைக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர் சோத்திரம் வேதத்தின் வெளிச்சத்திலே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். வேதம் உங்களை சோத்திரம் நல்ல ஒரு நீதிமானாக உங்கள் பாவனை சுட்டிக்காட்டி சரியான ஒரு பாத்திரமாக உங்களை ஒரு பெரிய ஒரு சேனையாக தேவன் நிறுத்த விரும்புகிறார். உணர்ந்து போய் கிடக்கிறீங்களா? இந்த ஆண்டவரோட வார்த்தை இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அருமையான பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணுமா, அந்த குற்றங்களுக்கு விலக்கி என்ன பண்ணும், நம்மளை பாதுகாக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிசாசு எத்தனையோ பாவங்களை யோசிப்புக்கு அவன் என்ன பண்ணான், மறைமுகமாக செலுத்திட்டே இருந்தான். அவெல்லாம் என்ன பண்ண மாட்டான், அவன் கலட்டி விட்டு ஓடி
ஆமே சோத்திரம். ஆண்டுடைய பரிசை அவன் பெற்றுக்கொண்டான் யோசேப்பு. ஆமே வேதத்தை நாம் நேசித்து இந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அதற்கு என்ன பண்ண இடர் இல்லை. அவர்களுக்கு சமாதானமே எழுதப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, உங்களை கர்த்தர் தலை தோங்க பண்ணுகிறார். உங்கள் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த காலநேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிற அருமையா தேவ பிள்ளைகளே, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது இந்த வேதம். தேனிலும் தேனான வார்த்தை. ஆமே சோதரம். கெட்டு போகாத இந்த வாழ்க்கை கெட்டு போகாதபடி சோதரம் நிலைநிற்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை வாசிங்க, நம்முடைய நடங்க, இதன்படி செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமுமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதர வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வார்த்தை நீ மகிமைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. தேவனுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை என்பது எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. இதனுடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை உடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்நிய காரியமாக பிள்ளை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திறந்து அந்த வேதத்தை படிக்க, வாசிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நான் மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும்